கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவன் அருளிய அப்ப மினிஸ்ட்ரி மூலமாக உங்களோடு தொடர்பு கொள்வதிலும் அந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைக்கும் இந்த நாளிலும் தேவன் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்த வார்த்தையானது யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். நான் என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தர் சொல்கிறார், நான் என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் நமக்கு வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலே இயேசு கிறிஸ்துவை நாம் துதிக்கும் பொழுது, அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் பொழுது, ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நம்மிடத்தில் வந்து நம்மை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. இந்த வாக்குத்தத்தம் நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேறும். நம்முடைய தேவனுக்கு அதிகமான நாமங்கள் உண்டு. வெளிப்படுத்தல் விசேஷத்தில் நாம் பார்க்கும் பொழுது தேவனுடைய நாமம் என்பது அவருடைய வார்த்தை என்று நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, நாம் கர்த்தருடைய வார்த்தையை பிரஸ்தாபப்படுத்தும் பொழுதும் கர்த்தர் நம்மிடத்தில் வந்து நம்மை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கர்த்தரை துதிக்கும் பொழுது, அவருடைய நாமத்தை உயர்த்தும் போது, அவருடைய நாமத்தை புகழும் போது கர்த்தர் நம்முடைய குடும்பத்தில் வந்து நம்மை ஆசீர்வதிப்பார். நம்முடைய தேவன் துதிகளுக்குள்ளே வாசமாய் இருக்கிறவர். ஒவ்வொரு நாளும் அவரை துதிக்கும் பொழுது, அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் பொழுது, அவரை மகிமைப்படுத்தும் பொழுது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மிடத்தில் வந்து நம்மை ஆசீர்வதிப்பார். நம்முடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள ஒவ்வொரு நாளும் கர்த்தரை துதிப்போம். நம்முடைய தேவன் துதிகளுக்குள் வாசமாய் இருக்கிறவர். வேதம் சொல்லுகிறது, சங்கீதம் 50ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலே, ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான் என்று வசனம் சொல்கிறது. பிரியமானவர்களே, நாம் ஸ்தோத்திர பலிகளை செலுத்தும் போது கர்த்தரை மகிமைப்படுத்துகிறோம். கர்த்தரை மகிமைப்படுத்தும் பொழுது கர்த்தர் நம்மிடத்தில் வந்து நம்மை ஆசீர்வதிப்பார். நம்முடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் தேவனுடைய நாமத்தை உயர்த்துவோம், அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துவோம். ஒவ்வொரு நாளும் அவருடைய நாமத்தை அறிக்கை செய்து கொண்டே இருப்போம். நம்முடைய நாவினாலே பெருமையோடு கர்த்தரை துதிப்போம். ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தும் பொழுது நம் இடத்தில் வந்து நம்மை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. வாக்குத்தத்தம் செய்தவர், வாக்கு மாறாதவர், வாக்கை நிறைவேற்றுகிற தேவன். அவருடைய நாமத்தை நாம் பிரஸ்தாபப்படுத்தும் பொழுது எந்த ஸ்தானத்திலும் நம் இடத்தில் வந்து நம்மை அவர் ஆசீர்வதிக்கிற தேவன். கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் தேவனுடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துவோம், அவருடைய நாமத்தை துதிப்போம், புகழுவோம், போற்றுவோம். கர்த்தர் நம்மிடத்தில் வந்து நம்மை ஆசீர்வதிப்பார். வாக்கு தத்தங்கள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலே நம்மிடத்தில் வந்து நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துவோம். கர்த்தருடைய நாமங்களை சொல்லி சொல்லி அறிக்கை செய்து அவரை துதிப்போம். கர்த்தர் நம்முடைய குடும்பத்தில் வந்து நம்மை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின்படி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். நம்மை நாமே அவருடைய சமூகத்திலே தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிப்போம். ஜெபம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த நாளிலும் கூட உம்முடைய வாக்கு தத்தத்தோடு எங்களோடு பேசினீரே, அதற்காக ஸ்தோத்திரம். இந்த புதிய நாளை காண செய்த கிருபைக்காக நன்றி அப்பா. இந்த புதிய வருஷத்திலும் இந்த மாதம் முழுவதும் எங்களை கண்ணின்மணி போல பாதுகாத்தீரே, அதற்காக ஸ்தோத்திரம். யாரெல்லாம் இணைந்து ஜெபிக்கிறார்களோ ஒவ்வொரு குடும்பங்களையும் உடைய கரங்களிலே அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். என் தேவன் ஆசீர்வதிங்கப்பா. பிள்ளைகள் செய்கின்ற வேலைகள், தொழில்கள் எல்லாவற்றையும் ஆசீர்வதிங்க. இந்த புதிய நாளிலும் புதிய கிருபைகளினால் நிரப்புங்க, உடைய அபிஷேகத்தினால் நிரப்புங்க, வல்லமையினால் நிரப்புங்கப்பா. வாக்கு தத்தங்கள் எல்லாம் கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது, அதற்காக ஸ்தோத்திரம். நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே உடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்த போகிற கிருபைக்காக நன்றி. நாங்கள் பிரஸ்தாபப்படுத்தும் பொழுது நீர் எங்களிடத்தில் வந்து எங்களை ஆசீர்வதிக்க போகிற கிருபைக்காக நன்றி அப்பா. இணைந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதிங்கப்பா. என் தேவன் பாதுகாத்து கொள்ளுங்க. பிள்ளைகள் செய்கின்ற எல்லா வேலைகளையும் ஆசீர்வதிங்க. என்னென்ன தேவைகளுக்காக ஜெபிக்கிறார்களோ என் தேவன் பிள்ளைகளுடைய தேவைகளை சந்திங்க. இந்த நாள் முழுவதும் உடைய கரம் பிள்ளைகளோடு கூட தங்கியிருக்கட்டும். பிரயாணங்களிலே போகும்போதும் வரும்போதும் பிள்ளைகளை பாதுகாத்து ஆசீர்வதிங்கப்பா. எந்த தீமைகளும் பிள்ளைகளை தொடாதபடிக்கு வேலியடைங்க. அப்படியே பரிசுத்த இரத்தத்துக்குள்ளே முத்திரை போடுகிறோம். ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, உடைய நன்மையினால் நிரப்புங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.